வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம செயல்களின் விளைவு அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு வினை உண்டு, ஒவ்வொரு விளைவும் உண்டு. நாம ஒரு செயல் செய்யும்போது அந்த செயலுக்கான விளைவு நமக்கு நிச்சயமா வரும். கர்ம வினைகளின் படி எது எப்போ கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது இறைவனோட செயல். நாம் ஒரு செயல் செஞ்சுட்டு நாம் நன்மையாக செய்யும்போது அதோட பலன் நிச்சயமாக இப்போ இல்லைனாலும் எதிர்காலத்தில் எப்பயோ ஒரு டைமில் நமக்கு நிச்சயமாக வந்து சேரும். ஆனால் இதுவே நாம் செய்யக்கூடிய தீய செயல்களுக்கு அதற்குண்டான பலன் எப்படியும் நம்மை வந்து சேர்ந்துடும். ஏன் அப்படின்னா, நாம் நினச்சிட்டு இருப்போம் நம்ம செஞ்ச செயல் யாருக்குமே தெரியாது அப்படின்னு. ஆனால் நிச்சயமாக இல்லை, இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். இதான் திருமூலர் சொல்வார், கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயமாக உண்டு. கர்ம வினைகளின் படி தான் அனைத்துமே நடக்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியே அப்படின்னு சொல்லலாம். மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க, அனைத்துயிரும் ஒன்றென்று அடிப்படையில் அறிந்தாற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்து உயிரும் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே அங்கே அன்பின் செயல் உருவாகிடும் அப்படிங்கிறது தான் நிச்சயம். தோற்றம், பொருள், நிகழ்ச்சி எல்லாமே நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே இறை உணர்வோடு பார்க்கும்போது அந்த செயல்கள் மிக நன்மையாக அமையும். நான் இதை ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். கலிங்க நாட்டு மன்னன் அவர் ஒரு அழகான இறைவன் விக்கிரகம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவர் ஒரு அறிக்கையை பிரகடனப்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, மக்களுக்கு பறைசாட்டுறாங்க. அவர் மன்னரோட விருப்பம் என்னென்னா, அவர் நினைக்கிற வடிவத்திலே அழகான ஒரு விக்கிரகம் செய்யணும். ஆனால் அந்த விக்கிரகம் அழகாக இருந்துச்சுன்னா 10,000 பொண்ணு அதுக்கு மேலேயும் கொடுப்போம். ஆனால் அதுவே அவர் மனதில் இருக்கிற அந்த விக்கிரகம் மாதிரி வரல அப்படின்னா செய்கிறவங்களோட தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. இப்படி ஒரு இது பண்ணால் யாருமே இந்த அறிக்கையால் யாருமே சிலை செய்ய முன் வரல. அப்போ ஒரு முதியவர் கேட்குறார், நான் செய்கிறேன் அரசே இந்த சிலையை, ஆனால் ஒரு நிபந்தனை அப்படிங்கிறார். என்ன அப்படின்னும் போது, நான் சிலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் 30 நாள் ஆகும். அது வரைக்கும் கோயிலை பூட்டி தான் இருக்கணும், யாரும் திறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நீங்கள் கோயிலை திறக்கக்கூடாது. அப்படி ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிறார். அரசரும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சிலை செய்ய ஆரம்பிக்கிறார். கோயிலையும் பூட்டியாச்சு. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய பேர் வேலை செய்கிற மாதிரி சத்தம் வருது. இதை அமைச்சர் அரசர்கிட்ட சொல்கிறார், அரசே ஒரே ஒரு முதியவர் தான் உள்ளே இருக்கார், ஆனால் நிறைய பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரே சத்தமாக இருக்குது, இதை நம்ம என்ன செய்யலாம், கோயிலை திறந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறார். உடனே அரசர் சொல்கிறார், இல்லை, நான் அந்த முதியவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், 30 நாள் முடியாமல் நான் கோயிலை திறக்க முடியாது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் கோயிலே இடிக்கிற மாதிரி பயங்கர சத்தம் கேட்குது. அதனால் அரசரே பயந்து போய் என்ன பண்ணிடுறாரு, இதுக்கப்புறமும் சரி வராது அப்படின்னு சொல்லி போய் கோயிலை திறந்துடுறார். திறந்து பார்க்கும்போது கோயில் அப்படியே தான் இருக்குது, எதுவுமே ஆகலை. ஆனால் அங்கே சிலை மட்டும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த முதியவர் அந்த சிலை பார்க்க ரொம்ப அருவருப்பாக இருக்குது. இவர் உடனே மன்னருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இதான் நீ செய்யக்கூடிய சிலையா, இவ்வளோ அருவருப்பாக செஞ்சு வச்சுருக்க, இதுக்கு போய் நீ கோயிலெல்லாம் இது பண்ண அப்படின்னு. அரசே, நான் உங்ககிட்ட நிபந்தனை விதிச்சிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி 30 நாள் நான் சிலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் யாருமே கோயிலுக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்க. ஆனால் அந்த வாக்கையும் மீறி நீங்கள் திறந்து உள்ளே வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது அரசருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. அவர் சொல்கிறாரு, இல்லை, கோயிலை இடிக்கிற மாதிரி சத்தம் வந்துச்சு, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் சிலை இப்படி செஞ்சுருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னோடனே, அரசே, இறைவன்கிறவன் அனைத்திலும் இருக்கக்கூடியவன், அனைத்திலும் அண்டம் முதல் பிண்டம் வரை அனைத்திலும் இருக்கக்கூடிய இறைவன் இப்படி இந்த அருவருப்பானதுலேயும் இருப்பான், அழகானதுலேயும் இருப்பான். அதை உணர்த்ததுக்கு தான் நான் இப்படி ஒரு சிலை செஞ்சேன். இறைவன் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் ஒன்று தானே. ஆனால் நீங்கள் ஏன் அழகான ஒரு வடிவம் தான் இறைவன் நீங்கள் நினச்சிங்க, அந்த மாற்றுறதுக்காக தான் நான் இப்படி ஒரு சிலை செஞ்சேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அரசர் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே அங்கே வந்திருந்த அந்த முதியவர் மறைஞ்சிட்டாராம். அப்போ தான் தெரிஞ்சிருக்கு, வந்தது அங்கே இறைவன், இறையாற்றல் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அவர் மறைந்த இடத்துல அழகான விக்கிரகம் உருவாயிருந்தது. அப்புறம்தான் அதை கோயிலில் நிறுவியிருக்காங்க. இப்போ நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே அதுக்கு உண்டான விளைவு நிச்சயமாக இருக்கும். அந்த அரசர் அவசரப்பட்டதுனால தான் அப்படி ஒரு சிலை அப்படின்னு சொல்லி, ஆனால் அழகுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குங்கிறத அவரோட இறைவன் செயல் மூலயமா நிரூபித்து காட்டிட்டார் இல்லையா. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு விளைவு இருக்கும். நாம் நினச்சிட்ருக்கோம் எல்லா செயலுக்கும் நாம் மட்டும்தான் காரணம் அப்படின்னு. இல்லை, நம்ம ஒவ்வொரு அணுவும் அசைவதும் கூட இறை செயல்தான். அரும்பு கோணிடில் மலராகும்,
கரும்பு கோணிடில் கட்டியும் பாகும், இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் என் செய்ய முடியும் அப்படின்னு சங்க இலக்கிய பாடல் ஒன்று இருக்கு. அதாவது அரும்பு மலரா மாறிடும், அரும்பு கோணுனா மலரா மாறிடும், கரும்பு கோணுனா பாகும் கட்டி வெல்லம் அப்படின்னு உருவாகிடுது. இரும்பு கோணுச்சு அப்படின்னா அதை வளைச்சி யானையவே வெல்லலாமா. ஆனால் நம்ம நரம்பு மனித உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நரம்பு கோணிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா. அப்போ அந்த செயலுக்கு உண்டான ஒவ்வொரு இயற்கையில் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பாருங்க மிகப்பெரிய அற்புதம் இருக்கும். ஆனால் மனிதனோட உடல் அப்படிங்கிறது இயக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆன்மா செயல்படும். அப்போ அந்த இயக்கம் இருக்கணும் அப்படின்னா அந்த செயலுக்கு உண்டான விளைவு நாம் உடலை ஆரோக்கியமாக பராமரிப்பது. அப்படி பராமரித்தா மட்டும்தான் அந்த செயலுக்கு உண்டான விளைவு அங்கே கிடைக்கும். நான் ஒரு அழகான கதை மூலியமா இதை சொல்கிறேன். ஒரு பறவை, அந்த பறவை முட்டை இட்டிருக்கு, குஞ்சு பொறிக்க போறிய நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் முட்டையை விட்டு எல்லாம் வெளியில் வரப்போகிற நேரமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து பயங்கர மழை வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பழமையான மரத்துக்கிட்ட போய் அந்த பறவை கேட்குது, நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே இருந்துக்கிறேன், இந்த மாதிரி என் பறவைகள்லாம் என்னோட குட்டிகள்லாம் வெளியில் வரப்போகுது, இந்த நேரத்தில் என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல, மழை வேற வந்துட்டுருக்கு, நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த மரம் பழமையான மரம் ஒத்துக்கலை, இங்கே தங்கக்கூடாது, நீ போ, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பறவை சொல்லுது, எனக்கு ரொம்ப நாள் வேண்டாம், எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க, ஏன்னா என் பறவைலாம் வெளியில் வரப்போகுது, முட்டையை விட்டு வெளியில் வரப்போகுது, இந்த நேரத்தில் என்னால் எங்கேயும் போக முடியாது, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. நான் சொன்னால் கேட்க மாட்டியா, முதல்ல வெளியில் போ அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. இந்த பறவை நினச்சிட்டே போகுது, சரி இப்படி ஒரு மனசாட்சி இல்லாத மரத்துக்கிட்ட நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடம் போய் அந்த பறவை தங்கிடுது. முட்டையிலேருந்து அந்த குஞ்சுகள்லாம் வெளியில் வந்துடுது. அன்னைக்கு இரவு ரொம்ப மழை பெய்யுது. மழை பெஞ்சு அப்படியே எல்லா மரமும் சாயுது, ஒரு சில மரங்கள் சாயுது, ரொம்ப மழை அதிகமாக இருக்குது. இந்த பறவை எல்லாம் அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு வேற ஒரு மரத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பறவைக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்ன மரமும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த பறவை சொல்லுது, பத்தியா நீ நல்லவங்களுக்குன்னு ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்ட, எனக்கு ஒரு சிறு இடம் கொடுத்துருந்தா என் பறவைகள்லாம் நான் என் முட்டைகளெல்லாம் நான் குஞ்சு பொறிச்சிருந்துருப்பேன், அதை கொடுக்க மாட்டேன்ட்டல்ல, அதனால தான் நீ தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த மரம் போகிற போக்கில் சொல்லிட்டே போச்சான், இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாள் ஆயிட்டேன், பழமையான மரம் ஆயிட்டேன், நான் கூடிய சீக்கிரம் ஒரு காற்றுக்கே நான் தாங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அந்த மழையில் நான் அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுனால தான், கீழே விழுந்துட்டா உன்னோட பறவைகளும் இறந்துடும் அப்படிங்கிறதுனால தான் நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அது நல்லதுக்கு ஏது காலம், என்னோட செயலுக்கு உண்டான விளைவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ தான் அந்த பறவைக்கு தெரிஞ்சிருக்கு தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அதில் இருந்திருந்தால் அதுவும் தானே இறந்து போயிருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் அதுக்கு புரிஞ்சிருக்கு ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. மனிதன் நாம் செய்யக்கூடிய செயல்களை அனைத்துமே நன்மையாக செஞ்சால் அந்த நன்மை கண்டிப்பாக நாம் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி கூட மிகப்பெரிய பலனை நம்ம கொடுக்கும். ஆனால் எதையும் எதிர்பார்க்காம நல்ல தூய்மையான அன்போடு நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மிகப்பெரிய ஆன்ம தூய்மையான உணர்வா செயல்களின் விளைவா வரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம நிறைய தகவல்களை பார்த்துருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.